வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கலைச்செல்வி சரவணன். தலைப்புச் செய்திகள். கோவிட்-19 தடுக்க இந்தியா சரியான நேரத்தில் நடவடிக்கை எடுத்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட கோவிட்-19 தடுப்பு மருந்துகள் 25 நாடுகளுக்கு விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இந்தியா சிங்கப்பூர் இடையிலான வர்த்தக நல்லுறவு உயர்ந்த நிலையை எட்டியிருப்பதாக வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டில் இருந்து வரும் விமான பயணிகளுக்கான கோவிட்-19 புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டிகளுக்கான வீரர்கள் ஏலம் இன்று சென்னையில் தொடங்கியது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் அண்டை நாடுகள் கோவிட்-19 தொற்றில் இருந்து முழுமையாக விடுபட்டு அனைத்து மக்களும் உடல்நலத்துடன் இருக்க வேண்டும் என்பதற்கான முயற்சிகளை இந்திய அரசு எடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கோவிட்-19 பெருந்தொற்றை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்த பயிலரங்கில் காணொலி வாயிலாக உரையாற்றிய பிரதமர், நோய் தொற்றை கட்டுப்படுத்துவதில் ஒவ்வொரு நாடும் தனிப்பட்ட அனுபவங்களை பெற்றுள்ளதாக கூறினார். இவற்றை மற்ற நாடுகளுடன் பகிர்ந்து கொண்டு இந்நோய்க்கு விரைவில் முற்றுப்புள்ளி வைப்பதற்கு ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். உரிய நேரத்தில் எடுக்கப்பட்ட சரியான நடவடிக்கைகளால் உலக அளவில் குறைந்த அளவிலான உயிரிழப்பை சந்தித்த நாடு என்ற இலக்கை இந்தியா எட்டியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். கோவிட்-19 தடுப்பூசி போடும் பணியை அனைத்து நாடுகளும் ஒருங்கிணைந்து மேற்கொள்ள வேண்டியது அவசியம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். கோவிட்-19 தடுப்புப் பணியில் ஈடுபடும் மருத்துவர்களுக்கு சிறப்பு விசா வழங்கப்பட வேண்டும் என்றும் தனி விமான ஆம்புலன்ஸ் சேவை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். கோவிட்-19 தொற்று குறித்து ஒவ்வொரு நாடும் மண்டல அளவிலான ஆய்வுகளை மேற்கொண்டு மருத்துவ சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றும் பரவலை தடுப்பதற்கான முயற்சிகளையும் உடனுக்குடன் மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தினார். இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட கோவிட்-19க்கான 2 தடுப்பு மருந்துகள் 25 நாடுகளுக்கு விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஐநா ஏற்பாடு செய்திருந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் காணொலி காட்சி வாயிலாக அவர் பங்கேற்று உரையாற்றினார். விரைவில் 49 நாடுகளுக்கு தடுப்பு மருந்து வழங்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஐநா அமைதிப்படையில் இடம்பெற்றவர்களுக்கு 2 லட்சம் தடுப்பு மருந்துகள் இலவசமாக வழங்கப்படும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறினார். இந்தியா சிங்கப்பூர் இடையிலான வர்த்தக நல்லுறவு மக்களின் பங்களிப்போடு உயர்ந்த நிலையை எட்டியிருப்பதாக வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்தியா சிங்கப்பூர் தொழிலதிபர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், சுயசார்பு இந்தியாவை எட்டுவதற்கு இருதரப்பு உறவுகள் உதவிகரமாக இருக்கும் என்றும் உலகளாவிய வர்த்தக வாய்ப்புகளை பெறுவதற்கான வழி ஏற்படும் என்றும் கூறினார். அமெரிக்கா உடனான வர்த்தகம் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா இந்தியா இடையேயான வருடாந்திர வர்த்தக கூட்டத்தில் காணொலி காட்சி வாயிலாக அவர் உரையாற்றினார். அமெரிக்க தொழிலதிபர்கள் இந்தியாவில் உற்பத்தி செய்ய முன்வர வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்தியாவில் உள்ள தொழில் வாய்ப்புகள் குறித்தும் அவர் விரிவாக எடுத்துரைத்தார். பாதுகாப்பு, நிலக்கரி, வேளாண் ஆகிய துறைகளில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் அமெரிக்க நிறுவனங்களுக்கு புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். காப்பீட்டுத் துறையில் நேரடி அந்நிய முதலீட்டுக்கான உச்சவரம்பு 74% அதிகரிக்கப்பட்டிருப்பதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். சுயசார்பு இந்தியா இயக்கத்தை அடிப்படையாக கொண்டு தாக்கல் செய்யப்பட்ட மத்திய பட்ஜெட்டில் புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் ஆராய்ச்சி பணிகளுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இது வரவேற்கத்தக்கது என்று அறிவியல் அறிஞரும் கல்வியாளருமான டாக்டர் சிவக்குமார் தெரிவித்தார். 2021-22 ஆண்டிற்கான யூனியன் பட்ஜெட்டில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த பணிகளுக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு அறிவியல் துறை அமைச்சகத்தின் வாயிலாக பல்வேறு அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி பணிகளுக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கி அதற்குண்டான நடைமுறை சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து அதை செயல்படுத்தும் விதமாக பல திட்டங்கள் தீட்டப்பட்டு வருகின்றது. சுற்றுச்சூழல், ஹைட்ரஜன் ஆற்றல், பசுமை ஆற்றல் போன்ற பல்வேறு ஆற்றல் வளங்களை மேம்படுத்தும் விதமாக இந்த ஆண்டு பல்வேறு திட்டங்களுக்கு பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஒரு கூர்மையான பார்வையோடு இந்த திட்டங்கள் வழிவகை செய்யப்பட்டுள்ளதை பாராட்டுகின்றோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. கோவிட்-19 ஒழிப்போம், தடுப்பூசிக்கு தயாராவோம்.
கோவிட்-19க்கான தடுப்பூசி பாதுகாப்பானது. இதனை பெறுவதற்கு கோவின் இணையதளத்தில் புகைப்படத்துடன் கூடிய அடையாள ஆவணத்துடன் பதிவு செய்ய வேண்டும். உங்கள் கைபேசி செயலிக்கு வரும் தேதியில் சம்பந்தப்பட்ட மையத்திற்கு சென்று தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும். தடுப்பூசி போட்டவுடன் 1/2 மணி நேரம் கண்காணிப்பு மையத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். 2ஆம் சுற்று தடுப்பூசியையும் அதற்கான தேதியில் தவறாமல் போட்டுக் கொள்ள வேண்டும். நம் நலன் காத்து நாட்டு நலனை உறுதி செய்வோம். கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். தேர்வு தொடர்பான மன அழுத்தத்தை களையும் வகையில் மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களுடன் கலந்துரையாடும் நிகழ்ச்சி இந்த ஆண்டு காணொலி காட்சி வாயிலாக நடைபெறும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர், உலகம் முழுவதிலும் இருந்து மாணவர்கள் இதில் பங்கேற்கலாம் என்றார். எவ்வித மன அழுத்தமும் இன்றி மகிழ்ச்சியுடன் தேர்வுகளை எதிர்கொள்வதற்கு ஏதுவாக இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்குமாறும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். இதில் பங்கேற்பதற்கான பதிவு MyGov.in இணையதளத்தில் இன்று தொடங்கி அடுத்த மாதம் 14ஆம் தேதி வரை நடைபெறும் என்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் கூறியுள்ளார். கோவிட்-19 பரவலை கட்டுப்படுத்துவதற்காக வெளிநாடுகளிலிருந்து வரும் விமான பயணிகளுக்கான புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய அரசு இன்று வெளியிட்டுள்ளது. இந்த நடைமுறைகள் 22ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்து, பிரேசில், தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளிலிருந்து வரும் பயணிகளுக்கு கோவிட்-19க்கான பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு நோய் தொற்று இல்லை என்று உறுதி செய்யப்பட்ட பின்னரே விமான நிலையத்தை விட்டு வெளியேற அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அகில இந்திய வானொலியின் செய்திப் பிரிவு முதன்மை தலைமை இயக்குநராக திரு என் வேணுதர் ரெட்டி இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். இதுவரை இப்பதவியில் இருந்த திரு ஜெய்தீப் பட்நாகர் பத்திரிகை தகவல் அலுவலக முதன்மை தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார். வருகிற 1ஆம் தேதி அவர் தமது புதிய பொறுப்பை ஏற்க உள்ளார். திரு வேணுதர் ரெட்டி இதற்கு முன்பு மத்திய அரசின் மக்கள் தொடர்பு பிரிவில் கூடுதல் தலைமை இயக்குநராக பணியாற்றி வந்ததுடன் அகில இந்திய வானொலி மற்றும் தூர்தர்ஷன் செய்தி பிரிவுகளில் பல்வேறு பொறுப்புகளை வகித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசம் ரேசி மாவட்டத்தில் மெக்கிதார் வனப்பகுதியில் பெரும் அளவிலான ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இது தொடர்பாக கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் ராணுவத்தினரும் மாகூர் காவல்துறையினரும் கூட்டாக மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின்போது ஆயுத கடை போன்று பல வகையான ஆயுதங்கள் அதிக அளவில் கைப்பற்றப்பட்டதாக பாதுகாப்புத்துறை தகவல்கள் கூறுகின்றன. பங்களாதேஷுக்கு கடந்த மாதத்தில் 20 லட்சம் கோவிட்-19 தடுப்பூசி மருந்தை நன்கொடையாக வழங்கியதற்கு அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஏ அப்துல் மொமன் நன்றி தெரிவித்துள்ளார். பிரசார் பாரதிக்கு அவர் அளித்த பேட்டியில், இந்தியாவில் உள்ள சீரம் நிறுவனம் தங்களுக்கு தேவையான தடுப்பூசிகளை போதிய அளவில் அனுப்பி வருவது திருப்தி அளிப்பதாகவும் தெரிவித்தார். கோவிட்-19 பெருந்தொற்று பரவல் இன்னும் முடிவுக்கு வராத நிலையில் தடுப்பு நடவடிக்கைகளில் உலகளாவிய ஒத்துழைப்பு நீடிக்க வேண்டும் என்றும் டாக்டர் மோமன் வலியுறுத்தினார். இதனிடையே பங்களாதேஷில் கோவிட்-19 தடுப்பூசி போடும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. நேற்று வரை 16 லட்சம் பேர் தடுப்பூசி போட்டுக் கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டிக்கான வீரர்கள் ஏலம் சென்னையில் நடைபெற்று வருகிறது. ஆல்ரவுண்டர் கிறிஸ் மோரிஸை 16 கோடியே 25 லட்சம் ரூபாய்க்கும், ஷிவம் துபேவை 4 கோடியே 40 லட்சம் ரூபாய்க்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி ஏலத்தில் எடுத்தது. மேக்ஸ்வெல் பெங்களூரு அணியால் 14 கோடியே 25 லட்சம் ரூபாய்க்கு ஏலத்தில் எடுக்கப்பட்டார். ரிச்சர்ட்சன் 14 கோடிக்கும், தமிழக வீரர் ஷாருக்கான் 5 கோடியே 25 லட்சம் ரூபாய்க்கும் பஞ்சாப் அணியால் ஏலத்தில் எடுக்கப்பட்டனர். கிருஷ்ணப்பா கௌதம் 9 கோடியே 25 லட்சம் ரூபாய்க்கும், மொயின் அலியை 7 கோடி ரூபாய்க்கும் சென்னை அணி ஏலத்தில் எடுத்தது. ISL கால்பந்து போட்டியில் சென்னை அணி இன்று ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கோவிட்-19 தடுக்க இந்தியா சரியான நேரத்தில் நடவடிக்கை எடுத்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட கோவிட்-19 தடுப்பு மருந்துகள் 25 நாடுகளுக்கு விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இந்தியா, சிங்கப்பூர் இடையிலான வர்த்தக நல்லுறவு உயர்ந்த நிலையை எட்டியிருப்பதாக வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார்.
வெளிநாட்டில் இருந்து வரும் விமான பயணிகளுக்கான கோவிட் புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டிகளுக்கான வீரர்கள் ஏலம் இன்று சென்னையில் தொடங்கியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை உடனுக்குடன் ARnews_சென்னை என்ற டுவிட்டர் பக்கத்திலும், செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.